சரிங்களா? வண்டி ஓடனா பிரேக் இல்லாத வண்டி போட்டுருங்க. முன்னாடியே ரெட் பஸ்ல போடுறீங்களா, நோ பிரேக்ஸ் கீழே போடுங்க. இந்த பஸ்ல ஏறலாமா வேணா நான் முடிவு பண்ணிக்கிறோம். கார் எடுத்துட்டு போனீங்க சொல்ல தேவையில்ல. நான் கார்ல போக ஃபிளைட்ல எதுனா போவேன், அது ஏன் விருப்பம். பஸ் ஏறினது 6 மணிக்கு. நான் 6 மணிக்கு பஸ் ஏறினா பிரேக் டைம் நீங்க தான் நிறுத்தணும். 6 மணிக்கு எடுத்தாலும் எத்தனை மணிக்கு ஏறினாலும் அந்த வண்டிக்கு டைம் கிடையாது. சரி, ஓகே. 6 மணிக்கு பஸ் ஏறினாலும் இவர் வந்து ரெஸ்ட் ரூம் நான் 10 மணிக்கு வந்து கேட்கறேன். 6 மணிக்கு ஏறின பஸ் 10 மணிக்கு கேட்கறேன். இவர் ரெஸ்ட் ரூம் நிறுத்த மாட்டாரு அவரு. சரிங்களா? இப்போ அதுவும் நான் சொல்லி நிறுத்தி பள்ளிக்கோணம் டோலும் கிடையாதுங்க. நீங்க போட்டீங்களா? பள்ளிக்கோணம் டோல் பஸ் நின்னுச்சா? பஸ் நின்னுச்சா? பஸ் நின்னுச்சா? எல்லாரும் போல 4 பேர் போனாங்க. 4 பேர் தான் போனாங்க. நான் காமிக்கோ, ஆள் காமிக்கோ, கூப்பிட்டு காமிக்க, யார் யார் போனா காமிக்கோ. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோல உங்களை வரவேற்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருந்து வயநாடு பஸ்ல போறோம். அந்த பஸ்ல பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து வயநாடு வந்து ஒரே ஒரு பஸ் தான் இருக்கு ஒரு நாளைக்கு, வந்து பாரதி டிராவல்ஸ்ல. அதுவும் ஏசி ஸ்லீப்பர் அந்த பஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த பஸ் வந்து எவ்வளவு டைம் எடுக்குது வயநாடு போறதுக்கு, அண்ட் பஸ் உள்ள எப்படி இன்டீரியர் இருக்கு, அதெல்லாம் பார்க்க போறோம். இப்ப நம்ம இருக்க இடம் பாத்தீங்கன்னா துறைப்பாக்கம் சங்கீதா ஹோட்டல். பிக்கப் டைம் ஈவினிங் 6:30 மணிக்கு, மணி 6:20 ஆகுது. சென்னையில நல்ல வெதர், செம மழை பெஞ்சு இப்பதான் விட்டுருக்கு. செம டிராபிக்கா இருக்க போது கன்ஃபார்ம். அண்ட் பஸ் வந்து டின்னருக்கு இங்க நிறுத்த மாட்டாங்களாம். நேராக கோயம்பேடு போயிட்டு அப்படியே அங்கே வந்து கண்டினியூ பண்ணணும் டிராவல. ஸோ நம்ம அங்கேயே சாப்பாடு வாங்க போறோம். இட்லி வாங்கியிருக்கோம். பிக்கப் பண்ணிட்டு நேராக போய் பஸ் ஏறுவோம். அண்ட் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். ஹோப் திஸ் வீடியோ வில் பி இன்ட்ரெஸ்டிங். வாங்க போகலாம். டேரக்டா வந்து பஸ் ஏறிட்டோம். வெளியில காமிக்க முடியல, ஏன்னு சொல்றேன் பாருங்க. துறப்பாக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன்னா டிரைவர் கால் பண்ணிட்டு வந்து, வண்டி இப்பதான் கோயம்பேடுல இருந்து வருது, துறைப்பாக்கம் டச் பண்ண முடியாது, நீங்க பெருங்குடி வரீங்களான்னு கேட்டாங்க. பக்கத்துல தானேன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பெருங்குடி வந்து பஸ் ஏறிட்டோம். ஸோ நம்ம பிக்கப் பாயிண்ட் துறைப்பாக்கம், பஸ் நம்மள துறைப்பாக்கத்தில் பிக் பண்ணல. அண்ட் பஸ் உள்ள ஏறியாச்சு. இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்க. கீழே ஒரு லேயர் பர்த்து, மேலே ஒரு பர்த்து, லோவர் அப்பர். ஸோ இதான் வந்து 2 பர்த்து. ஸோ 2 பேர் இங்கே படுக்கலாம். லெஃப்ட் சைடில் வந்து சிங்கிள். மொத்தம் வந்து 5 அடுக்கு இருக்கு. அந்த மாதிரி 5 வந்து மொத்தம் 30 சீட். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 1450. சிங்கிள் இருக்கிறது எல்லாமே வந்து 1450, டபுள் இருக்கிறது எல்லாமே வந்து 1350. பெட் கம்ஃபர்ட் இஸ் குட். ஒரு பெட்ஷீட் தராங்க, ஒரு பில்லோ தராங்க. மேலே வந்து ஏசி வெண்ட் இருக்கும். ஒரு சீட்டுக்கு வந்து 2 ஏசி வெண்ட் இருக்கு. ஸோ வேண்டாம்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படியே இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா வெளியில் வியூ. ஹைவேல போகும்போது ஜாலியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. வெளியில் எல்லாம் வந்து வண்டியெல்லாம் கீழே போகும், காரெல்லாம் நம்ம நல்லா ஹைட்டாக இருக்கும். நம்ம புக் பண்ணதில் ஒரு பர்த் தான். ஃபர்ஸ்ட் டிரைவருக்கு பின்னாடி எப்பவுமே அங்கே தான் போடுவேன். ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம். அதுதான் வந்து பெரிய ட்ராபேக் பஸ் ட்ராவலை பொறுத்த வரைக்கும். அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது வந்து கூட இறங்க முடியாது. ட்ரெயினில் பிரச்சனையே கிடையாது, ஜாலியாக போகலாம். அதனாலே நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த தண்ணி குடிக்கிறது அவாய்ட் பண்ணிடுவேன். சாப்பிட்றது வந்து ரொம்ப மினிமல் தான், ரொம்ப லைட்டாக தான் சாப்பிடுவேன் சாப்பாடு. ஸ்கெடியூல் டைம் நாளைக்கு காலைல 9 மணிக்கு இந்த பஸ் வந்து வயநாடு ரீச் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு. எத்தனை மணிக்கு போகுதுன்னு சொல்லி வ்ளாக் ஃபுல்லாக பார்ப்போம். மணி பார்த்தீங்கன்னா வந்து 12 மணி ஆகுது. 12 மணி. நம்ம வந்து இப்போ அங்கே ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி வந்துட்டோம். ஆம்பூர் கிட்ட வந்துட்டோம். இது வந்து நிறைய டிராஃபிக்ல மாட்டுச்சு சென்னையில் மழையில. பட் இருந்தாலும் நல்ல பேஸில் வந்துட்டாரு. இங்கேருந்து பெங்களூர் வந்து 2.5 hours. ஸ்கெடியூல் டைம் வந்து 2:30 மணிக்கு ரீச் ஆகும். பெங்களூர் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் அதே டைம் படி. எனக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனை, என் ஹைட்டுக்கு வந்து இந்த பர்த்தில் வந்து படுக்க முடியல, உட்காந்து தான் போக முடியுது. காமிக்கிற பாருங்க. கிட்டத்தட்ட என் கால் அங்கே மூட்டிடுச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சாஞ்சி தான் உட்காந்துருக்கேன், நல்லா படுக்க முடியாது. அது டாலாக இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை. பஸ் இது வரைக்கும் வந்து ஒரு பிரேக் கூட நிறுத்தலை. கிளம்பி நிறுத்துறேன்னு சொல்லிட்டு எங்கேயுமே நிறுத்தாம நிறுத்தணுட்டாங்க. அடுத்த பிரேக் எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணகிரி தாண்டி ஒரு டீ பிரேக் போடணும்னு நினைக்கிறேன். ஒரு பிரேக் கூட நிறுத்தலாம். அவங்க வந்து டைம் கீப் அப் பண்ணணும்னு சொல்லி புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆக்சிலேட்டர் மேலே ஏறி மிதிச்சு வந்துட்டாரு. ஸோ பிரேக் கொடுக்கலாம். நிறைய பேர் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு கூட லேடிஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பிரேக்கே நிறுத்தலை எங்கேயுமே. நாங்களே வந்து கேட்டு தான் நடுவில் வந்து ரெஸ்ட் ரூம் போனோம் இறங்கி.
இதுதான் ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷன். டைம் கரெக்டா 1 மணி 10 நிமிஷம் ஆகுது. கிருஷ்ணகிரி டோல். இங்கேருந்து பக்கத்துல தான் வந்து ஹோட்டல் மங்களம் வெஜ். அங்கதான் வந்து எல்லா பஸ்ஸும் நைட்டு வந்து காஃபி குடி நிறுத்துவோம். நம்ம போய் நிறுத்த சொல்ல போறோம். இது வரைக்கும் பிரேக்கே நிறுத்தல. இது நீங்க 6 மணிக்கு ஏறணும். இது ரொம்ப அநியாயம். பிரேக் நிறுத்தாம வண்டி ஓட்டுறது. பேசஞ்சர்ஸ்லாம் ரெஸ்ட் ரூம் போகணும், ஒரு டீ குடிக்கணும். எதுக்குமே நிறுத்தல வண்டி இது வரைக்கும். டீ காபி கிடையாதா? லேட் பண்ணல. 6 மணிக்கு ஏறணும் பஸ். பிரேக்கே இல்லாம எப்படி நீங்க போவீங்க? பிரேக் இல்லாம எப்படி ஒரு பஸ் போவோம்? டீ கூட நிறுத்த மாதிரி போவீங்க? ஒரு ரெஸ்ட் ரூம் போனோம், அங்க நிறுத்தி கேட்க வேண்டியதா இருக்குது. எவ்வளவு பஸ் டிராவல் பண்ணிருக்கேன். எல்லாரும் டீ பிரேக் கண்டிப்பா நிறுத்துவாங்க. ஒரு பிரேக் நீங்க லேட் இல்ல, எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த டிராவல் டைம் கணக்கு பண்ணோம். நீங்க நிக்காம போனா என்ன அர்த்தம்? இவ்வளவு பேர் உள்ள உட்காந்துட்டு வந்து கேக்குறாங்களா? இப்போ ஒருத்தர் வந்து 2 லேடிஸ் வந்து கேட்டு போனாரு. நிறுத்துறீங்களா? ஒருத்தர் வந்து லேடிஸ் யாருன்னு சொல்லி கேட்டாரு. 1 மணி நேரம் மட்டும் கேட்டாரு. ஆம்பூர்ல வேற ஒரு நிறுத்துறீங்களா? ஆளு இருக்குங்களா? அப்ப கேட்டாரு. புரியல. எது வந்து முடியும்? கிராஸ்கல்ல நைட் ஒரு பிரேக் ப்ரோக்ராம் நீங்க ஆட்டு போயிருக்கீங்க. பாரதிய டிராவல்ஸ்ல நான் ஏறினேன் ஈவினிங் 6 மணிக்கு. 6 மணில இருந்து டின்னர் வரைக்கும் கிடையாது. டின்னர் வழியிலே வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் பஸ்ல உட்காந்து. மணி வந்து 1 மணி ஆகுது. இது வரைக்கும் ஒரு டீ பிரேக் கூட நிறுத்தல. கேட்டதுக்கு பிரேக் எதுவும் கிடையாது, பஸ் டைம் ஆகுது போயிட்டே இருக்காங்க. கிருஷ்ணகிரி தாண்டி மங்கலம் கிட்ட இருக்கும். எல்லா பிரைவேட் பஸ்ஸும் இங்கே தான் நிறுத்துவாங்க டீ குடிக்குது. இவங்க கேட்டா பிரேக்கே இல்லாம போறோம்னு சொல்றாங்க. ஒரு பஸ் ட்ரெயின் நினைச்சு ஓட்டு இருக்காங்க. ஒரு பஸ்னா பேசஞ்சர் யூரின் போறோம்னு நிறுத்த மாட்டேறாங்க எங்கேயுமே. எது எவ்வளவு நேரம் நிறுத்தி நான் கேட்டுக்குது நான் உங்ககிட்ட. எவ்வளவு நேரம் நான் கேட்டேன். நான் எவ்வளவு நேரம் கேட்டேன் உங்ககிட்ட. நானு எது நீங்க எதுக்கு பயப்படுது? நான் உங்களுக்கு பயப்படவே சொல்லி நான் வீடியோ எடுத்தா என் யூடியூப் சேனலுக்கு நான் போட்டுட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. மணி 1 மணி ஆகுது. சாயந்தரம் 6 மணிக்கு ஏறின பஸ். நானு ஒரு டீ குடிக்கிற. நீங்க என்ன செய்யணும்னா டீ பிரேக் நிறுத்தி ஆகணும் பஸ். நீங்க அதோட நிறுத்தாம போவீங்க. நீங்க ஒரு இடத்துல பஸ் நிறுத்தா எப்படி நீங்க போவீங்க? பஸ்ஸே நிறுத்தா எப்படி நீங்க போவீங்க? எது புரியல. எது கேட்ட நிறுத்தினது? எது கேட்ட நிறுத்துது? நீங்க நிறுத்திருக்கணும். 10 மணிக்கு 6 மணி பஸ் எது வேலூர் நிறுத்தல. அக்ஷய பவன் நிறுத்தி பஸ். எல்லா பஸ்ஸும் உலகத்துல நீங்க ஒரு ஆள் தான் பஸ் ஓட்டுற மாதிரி நீங்க பேசுறீங்க. நீங்க எத்தனை பஸ் நான் ஏறிங்க? இங்க பாரு, நான் டிராவல் பண்றது ரெகுலரா பஸ். மங்களம் ஹோட்டல் எல்லாரும் தான். நான் தான் வந்து கேக்குறேன். நித்த மாட்டோம் தான். அப்புறம் உள்ள இருக்கவங்களா பையனையா சொல்லுங்க. சொல்லுங்க. கிருஷ்ணகிரி வந்தாச்சு. என்ன சார் நித்த முடியாது. லேட் ஆகும் சொன்னாரா இல்லையா அவரு? எது காஞ்சிபுரம் வரல? எது காஞ்சிபுரம் எங்க வரல? நான் உங்ககிட்ட வந்து கேட்டது ஆற்காடுல பஸ் ஏறினது 6 மணிக்கு. நான் 6 மணிக்கு பஸ் ஏறினா பிரேக் டைம் நீங்க தான் நிறுத்தணும். சரி ஓகே. 6 மணிக்கு பஸ் ஏறினாலும் இவர் வந்து ரெஸ்ட் ரூம் நான் 10 மணிக்கு வந்து கேக்குறேன். 6 மணிக்கு ஏறின பஸ் 10 மணிக்கு கேக்குறேன். இவர் ரெஸ்ட் ரூம் நிறுத்த மாட்டாரு அவரு. சரிங்களா? இப்போ அதுவும் நான் சொல்லி நிறுத்தி பள்ளிக்கோணம் டோலும் கிடையாதுங்க. நீங்க போட்டீங்களா? பள்ளிக்கோணம் டோல் பஸ் நின்னுச்சா? எல்லாரும் போல 4 பேர் போனாங்க. 4 பேர் தான் போனாங்க. நான் ஆள் காமிக்கா கூட்டு காமிக்க யாராரு போனா காமிக்கா. அதுக்கப்புறம் இது வரைக்கும் டீ பிரேக் நிறுத்தல. நான் இப்ப வந்து கேட்டேன். பஸ் நான் புக் பண்ணும் போதே வந்து கார் போய் தெரியும். என் வீட்டுல கார் இருக்கு, எனக்கு போக நீங்க சொல்ல தேவையில்ல. சரிங்களா? வண்டி ஓடனா பிரேக் இல்ல வண்டி போட்டுருங்க. முன்னாடியே ரெட் பஸ்ல போடுறீங்களா? நோ பிரேக்ஸ் கீழே போடுங்க.
இந்த பஸ்ல ஏறலாமா வேணாம் நான் முடிவு பண்ணிக்கிறோம். கார் எடுத்துட்டு போனீங்க சொல்ல தேவையில்ல. நான் கார்ல போவேன், ஃபிளைட்ல போய் எதுவும் போவேன். அது ஏன் விருப்பம்? அதான் அது ஏன் விருப்பம்? அது நீங்க சொல்லக்கூடாது கார் எடுத்துட்டு போக சொல்லி. உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடாது கார் எடுத்துட்டு போக சொல்லி, சரியா? உங்களுக்கு அந்த உரிமையே கிடையாது. நான் இதுல போறது நீங்க சொல்றது, நான் கார்ல போன அவரே சொல்றது என்ன போதே கார்ல. மணி 1:20 செம்ம சண்டை பஸ் டிரைவருக்கு எனக்கும். சண்டை போட்டு பிரேக் நிறுத்திருக்கோம். வண்டி 6:30 மணிக்கு நான் பஸ் ஏறினா இது வரைக்கும் ஒரு பிரேக் எங்கேயுமே நிறுத்தல. எவ்வளவு நேரம் ஒருத்தவங்க யூரின் நடக்குவாங்க. ஆர்காட்ல வந்து ஒரு இடத்துல நிறுத்துவாங்க, ஃபர்ஸ்ட் 10-11 மணிக்கு நிறுத்துவாங்க, அதுவும் நிறுத்தல. அதுக்கப்புறம் நான் சொல்லி ஒரு அர்ஜென்டா ஒரு பெட்ரோல் பங்க் நிறுத்தி யூரின் போயிட்டு பஸ்ல ஏறணும். திரும்ப இப்போ 1:30 மணி ஆயிடுச்சு. நீங்க நிறுத்த சொன்னா நிறுத்த முடியாது, ஆன் ஸ்டாப். நீங்க கார்ல போங்க, தென்னா விட்டு போயிடுச்சு கார்ல போக சொல்லி. இதெல்லாம் கணக்கு பண்ணி பிரேக் எல்லாம் கணக்கு பண்ணி தான் டைமிங் போடுறீங்க பஸ்ல. ஒரு 10 நிமிஷம் ஆளுங்களுக்கு எவ்வளவு பேர் உள்ள யூரின் போகாம இருக்காங்க தெரியுமா? நான் நிறுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் இறங்கி வராங்க. போன நாட்டு இந்த பஸ் அழகா 2 பிரேக் நிறுத்துறாங்க. இந்த வண்டி கிடையாது, வேற டிராவல்ஸ். பாரதி டிராவல்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் பஸ் லாக் பண்ணி போடலாம்னு பார்த்தேன். இப்போ கேவலமான சண்டையில போய் முடிஞ்சிருக்கு. ஆனா நான் இதுக்கு முன்னாடி டிராவல் பண்ண பஸ் எல்லாம் ஃபேண்டாஸ்டிக் கைஸ். நிஜமாவே நிறைய பஸ் டிராவல் பண்ணேன். இப்போ லாஸ்டா ஜெய்வின் சொல்லி டிராவல் செம்ம ப்ரொஃபஷனல், சூப்பரா டைமிங் மெயின்டைன் பண்ணுவாங்க. பிரேக்கோட சேர்த்து 2 பிரேக் நிறுத்துவாங்க நடுவில். 15 மினிட்ஸ் பிரேக்ல பெருசா ஒன்னும் ஆக போறது கிடையாது. இவங்க சும்மா சீனா போட்டுட்டு இது பண்றாங்க. 5 நிமிஷம் பிரேக். யோசிச்சு பாருங்க, இதுல எத்தனை பேர் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, அடிக்கடி யூரின் போறவங்க இருப்பாங்க. ஒரு பிரேக் தான் கேட்கறாங்க, அது பெருசா கூட கேட்கல. நான் இன்னும் காலை 9 மணி வரைக்கும் போகணும். யோசிச்சு பாருங்க. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 2:45. பெங்களூர் வந்துட்டோம். பாருங்க, லெஃப்ட்ல போனீங்கன்னா வந்து அப்படியே நைஸ் ரோடு வந்துடும். நம்ம வந்து இப்போ நைஸ் ரோட்ல போறது இல்லை, ஏன்னா வந்து டிராவல்ஸ் பஸ்னால வந்து பெங்களூர் சிட்டிக்குள்ள போயிட்டு பெங்களூர் சில்க் போர்டு, மரத்தாலி, சேட்டலைட் போயிட்டு தான் போவோம். நம்ம கார்ல எல்லாம் வந்தோம்னா, ஓன் டிரான்ஸ்போர்ட்ல வந்தோம்னா அழகா அப்படியே நைஸ் ரோட்ல போயிட்டு அங்கேருந்து எக்ஸ்பிரஸ்ல கனெக்ட் ஆகிடலாம். கனெக்ட் ஆகிடுச்சுன்னா சீக்கிரம் மைசூர் போயிடலாம். ஆக்சுவலி இதே கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான். 2:30 மணிக்கு வந்து பெங்களூர்ல வந்து பஸ்ஸை கிளம்பி இருக்கணும். 2:40க்கு வந்து இப்போதான் பெங்களூர் நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி என்ட்ரு ஆயிருக்கோம். என்ன எப்படியும் ஒரு சிட்டிக்குள்ளேயே வந்து ஒரு 1 hour ஆகும். ஏன்னா இங்கே டேங்க் ஃபில் பண்ணுவாங்க, ஃபியூல் ஃபில் பண்ணுவாங்க வண்டிக்கு. எப்படி இருந்தாலும் அதை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பஸ் ஸ்டாண்ட்லாம் போயிட்டு நின்று கிளம்புறதுக்குள்ள 1 hour ஆகிடும். ஸோ இப்போதைக்கு என்னோட கெஸ்ட் படி வந்து வண்டி 1 மணி நேரம் டெல்லியில போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து ஃபியூல் ஸ்டாப் நிறுத்திட்டாங்க. பெங்களூருக்கு 3:15 வந்திருக்கோம். இங்க ஒருத்தர் பஸ்ல ஏறிருக்காரு. சீட் நீங்களே புக் ചെയ്ത സീറ്റ് DU4 അവിടെ വേറെ ആളിരിക്കണം. അപ്പൊ ഞാൻ ചോദിച്ചു ഞാനെന്ത് ചെയ്യുമെന്ന് വെച്ചപ്പോ താഴെ എവിടെയെങ്കിലും ഇരിക്കി വേറെ ഡിസ്ട്രിക്റ്റിൽ എവിടെയെങ്കിലും ഇറങ്ങും. അപ്പൊ കയറിയിരിക്കാം. ഞാൻ നിങ്ങൾ ഓൺലൈനിൽ ബുക്ക് ചെയ്ത സീറ്റ് അല്ലേ? இவர் கேட்டதுக்கு நீங்க போய் கம்ப்ளைண்ட் போடுங்க ரெட் பஸ்ல. இது ஒரு சீட்டே கிடையாது. കംപ്ലൈന്റ് ബ്ലോക്ക് ചെയ്യണോ? കംപ്ലൈന്റ് ഞാൻ ഫുൾ ആയിട്ട് ഇടും, യൂട്യൂബിൽ വീഡിയോ ഇടും. കംപ്ലൈന്റ് ഞാൻ അറിയാൻ പാടില്ല. ഞാൻ ആദ്യത്തെ എന്തായാലും ചെയ്യണോ? കാശ് കൊടുത്ത് നല്ല പൈസ കൊടുത്തിട്ട് പോണത്. അതെ, இவர் என்ன சொன்னாரு, நான் வந்து காசு கொடுத்து விண்டோ சீட் புக் பண்ணிருக்கேன், நான் செலக்ட் பண்ண சீட்டு அப்படின்றாரு. யார்கிட்ட போன்ல சொல்லிட்டு இருக்காரு அவரு. மணி பாத்தீங்கன்னா இப்ப 4:46. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர். ஒரு 10 நிமிஷம் பிரேக்கு அந்த சீனை போட்டாங்க. வண்டி 3/4 மணி நேரமும் ஒரே இடத்துல அசையாம நிக்குது. என்னடான்னு சொல்லி இறங்கி வந்து பார்த்தா வண்டியில ஏதோ ஃபால்ட்டான். உட்காந்து ரிப்பேர் பண்றாங்க. வண்டி பிரேக் டவுன் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரேக் டவுன் ஒரு விஷயம் சொல்லும் போது ஞாபகம் வந்துச்சு. போன மாசம், அதாவது மே மாசம் 5ஆம் தேதி சனிக்கிழமை இதே பஸ் நான் புக் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு இந்த பஸ்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. காரணம் பஸ் பிரேக் டவுன் சொல்லிட்டாங்க. ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்றேன்னா, ஒரு லாங் டிராவல் போற பஸ் வந்து நிறைய பேர் வந்து அந்த டிராவலை வச்சு நிறைய பிளான் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ப்ராப்பரா வந்து பஸ்ஸை மெயின்டைன் பண்ணணும், டெலிவர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது நிறைய எஃபெக்ட் ஆகும். இப்போ நடு வழியில பெங்களூர்ல வந்து நின்றுட்டு இருக்க வண்டி என்னமோ கீழே ரிப்பேர் பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியல. யோசிச்சு பாருங்க எவ்வளவு காண்டா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பஸ்ஸுக்கு பாத்தீங்கன்னா
ரேட்டிங்குமே கூட ரெட் பஸ்ல வந்து 2.6 அவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க. நேராக ரெட் பஸ் போயிட்டு சென்னை டு சுல்தான் பத்தேரி அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஒரு பஸ் தான் வரும். ரேட்டிங் 2.6. அதாவது வண்டியோட கண்டிஷன், பஞ்சுவாலிட்டி, டிரைவர் பிஹேவியர், ஸ்டாஃப் பிஹேவியர் இதெல்லாம் சேர்த்தே வந்து 2.6 தான். அதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஒரு 2.6 ரேட்டிங் இருக்க பஸ் வந்து டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. இவர் தான் வந்து வண்டி கீழே போய் தான் பண்ணிருக்காரு. ஸ்பேன்ல 5 மணிக்கு பஸ் மாத்திட்டாங்க. நம்ம இந்த பஸ்ல இருந்து இந்த பஸ்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். டிலே டூ மச் டிலே. ஃபைவ் AM பஸ்ல ஏறியாச்சு. வெயிட்டிங் ஃபார் த பஸ் டு ஸ்டார்ட். கைஸ், மைசூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல இருக்கோம். மக்களே, வெயில் சும்மா கொளுத்த ஆரம்பிச்சிச்சு. மணி பார்த்தீங்கன்னா காலைல 8:30 மணி ஆகுது. நேற்று நைட்டு 6 மணிக்கு ஏறினதுக்கு அப்புறம் பெங்களூர் வரைக்கும் தூங்கவே இல்லை. காலைல 5 மணி ஆயிடுச்சு. அதுக்கு பேரதான் தூங்கினேன். எக்ஸ்பிரஸ் வேலை கொஞ்சம் கண்ணை முழிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். குண்டல்பேட்டைக்கு ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடி நம்ம நிறுத்திருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஏன் பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் வந்து இதுக்கப்புறம் கேலிக்கட் வரைக்கும் போகுது. அதனால அவங்க இன்னும் 4 hours 5 hours ஆகுதுனால பிரேக்ஃபாஸ்ட் போடுறாங்க வண்டியை. 30 minutes நிற்குமா பிரேக்ஃபாஸ்ட். ஒரு 9 மணிக்கு 8:45 9 மணிக்கு எடுத்தா கூட இங்கேருந்து 1.5 மணி நேரம் வயநாடு. அவ்வளோதான். 10:30 10:15 வயநாடு போயிடுவோம். அங்கேருந்து நம்ம போக வேண்டிய இடம் இன்னும் ஒரு 1 hour இருக்கு. 11:30 மணி ஆடு அப்படியே போகிறதுக்கு நம்ம இங்கேதான் வந்து எல்லா பஸ்ஸுமே நிற்கும். பிரைவேட் கவர்மெண்ட் பஸ் எல்லாமே நிற்கும். இந்த ரோடு என்ன ரோடு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் மைசூர் வழியா வந்து குண்டல்பேட்டை நம்ம ரைட்ல போய் வயநாடு போயிடும். நேரா போனீங்கன்னா பந்திப்பூர், ஊட்டி, மசனாகுடி வழி ஊட்டி. இந்த ரோடு தான் அது. ஒரு மணி நேரம் வந்து வண்டி வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள போகும். யானை எல்லாம் பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். நல்லா ஹைட் வந்து பார்க்கறதுக்கு நல்லா சூப்பரா தெரியும். நம்ம ஃபாரஸ்ட்குள்ள என்டர் ஆகிறோம். பந்திப்பூர் டைகர் ரிசர்வ். இங்க பாருங்க, இங்க இருந்து காடு ஆரம்பிக்குது. இது ஒரு 40 minutes டிராவல் காட்டுக்குள்ள இருக்கும். காலையில வந்து அனிமல் பார்க்க சான்சஸ் நிறைய இருக்கு. டோக்கன் வாங்குறாங்க. மான்பர்க். யானை பாருங்க. இதோட வந்து கர்நாடகா முடியுது. இப்போ இங்க ஒரு போர்டு வரும், வெல்கம் டு கேரளா ஸ்டேட் அப்படின்னு சொல்லி திரும்பின உடனே வருது பாருங்க, வெல்கம் டு கேரளா ஸ்டேட். ஸோ கிட்டத்தட்ட காடு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஊர் ஆரம்பிச்சிச்சு. இன்னும் 20 minutes நம்ம இறங்கிடுவோம். ஸோ மக்களே, ஃபைனலாக நம்ம வந்து பஸ் விட்டு இறங்கி வீட்டுக்கே வந்துட்டோம். ஃபைனல் ஒரு வேர்டிக் சொல்லிட்டு இந்த vlog முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான். இப்போ ஒரு ட்ராவல்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பஸ்ஸில் ஒரு 30 பேர் 40 பேர் நீங்கள் கூப்பிட்டு போறீங்கன்னா ஒரு காமனாக வந்து ஒரு பிரேக் டைம் அப்படின்னு சொல்லி போடணும், பப்ளிஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு வந்து மக்கள் கிட்ட இருந்து ரூடாக இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, ரூடாகவே இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து பேசஞ்சருக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். ஒரு ட்ராவல் நம்ம பண்ணுறோன்னா, ஒரு 16 மணி நேரம் ஒரு பஸ்ஸில் ஒரு ட்ராவல் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட்டு நிம்மதி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். 6:30 மணிக்கு நான் துறப்பாக்கத்தில் பிக் பண்ண வேண்டியது. துறப்பாக்கத்தை நான் பிக் பண்ணலை, பெருடியில் தான் பிக் பண்ணாங்க. நான் வந்து என்னோட பாயிண்ட்லேருந்து வேறு பாயிண்ட்டுக்கு போய் தான் ஏறினேன். ஸோ அது ஃபர்ஸ்ட்டு திங். செகண்ட், 6:30 மணிக்கு ஏறுற பஸ்ஸு டின்னர்னு ஒரு விஷயம் இருக்குது, நார்மல். நான் கால் பண்ணி கேட்டேன், டின்னர் நிறுத்துவீங்களான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க டின்னர் பிரேக்லாம் கிடையாது. சப்போஸ் யோசிச்சு பாருங்க, நான் சாப்பாடு வாங்காமல் பஸ்ஸில் ஏறிட்டேன் என்ன இருக்கும்? ஒரு டின்னர் பிரேக் போடலாம்ல, அட்லீஸ்ட் பார்சல் வாங்குறதுக்கு ஏதாவது ஹோட்டல் நிறுத்தலாம்ல, அது கிடையாது. நைட்டு 11 மணிக்கு போய் வந்து பிரேக் கேட்டேன். 11 மணிக்கு 6 மணிக்கு ஏறினா வந்து 11 மணிக்கு 5 மணி நேரம் கழிச்சு ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் யூரின் வர்றதெல்லாம். அதுக்கு ஒரு பிரேக், ஒரு 10 நிமிஷம் பிரேக் ஸ்டாப் பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன இருக்கும்? அதுக்கு பட்சமாக எதுவுமே கேட்கல. 10 நிமிஷம் 10 நிமிஷம் ஜஸ்ட் நீங்கள் டிராஃபிக்கில் கூட மாட்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 நிமிஷம்
ஓகே, அது நீங்கள் உங்கள் ட்ராவல் டைமில் வந்து இது எல்லாமே கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னால் பொறுக்க முடியாமல் தான் போயிட்டு நான் 1 மணிக்கு சண்டை போட்டேன், சண்டை போட்டேன். இது எனக்காக மட்டும் கேட்கல, என் கூட சேர்ந்து அவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து நிற்கும் வந்து கேட்டு போகிறாங்க. இவங்க வந்து பஸ் நான் ஸ்டாப் சார், நான் ஸ்டாப். என்ன நான் ஸ்டாப் எனக்கு புரியல. நீங்கள் ஃப்ளைட் ஏதாவது ஓட்டுறீங்களா? உள்ளே பாத்ரூம் வச்சு இல்லை அட்டாச் பாத்ரூம் ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் நிறுத்தினா தான் ஒருத்தவங்க யூரின் போக முடியும். ஏசி பஸ் இருக்கும், நார்மல் பஸ் தான் பரவாயில்ல. ஏசி பஸ் குளிர் காலத்தில் ஒரு யூரின் கூட நிறுத்தலாம், அது ஒரு டார்ச்சர் வேறு எதுவுமே கிடையாது. யோசிச்சு பாருங்க. லேடிஸ்லாம் இருக்காங்க, லேடிஸ் வந்து கேட்பாங்களா? சிங்கிள் சோலோ ட்ராவல் லேடிஸ்லாம் இருக்காங்க, அவங்க வந்துட்டு யூரின் போக நிறுத்திங்களாம் கேட்பாங்களா? நீங்கள் நிறுத்தணும், அது உங்களுக்கே தெரியணும். அப்புறம் பஸ்ஸு பிரேக் டவுன். பஸ்ஸு மாறினதுக்கப்புறம் வேறு ஸ்டாஃப்ஸ் வந்தாங்க, ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட். இந்த ட்ராவல் சைடு நம்ம வந்தோன்ற அளவுக்கு இருந்தாங்க. ஸோ ஸ்டாஃப் பிஹேவியர் வேர்ஸ்ட். நான் ஃபஸ்ட்டு வந்த பஸ்ஸில், செகண்ட் வந்து பஸ்ஸில் ரியலி குட். ரொம்ப வந்து காமாக நடந்துக்கிட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். பஸ்ஸை வந்து 9 மணிக்கு சுல்தான் பத்தர் ரீச் ஆகணும். பிரேக்கெல்லாம் நீங்கள் கணக்கு போடாமலே. பட் 10:15 ரீச் ஆச்சு. 1.25 மணி நேரம் டிலே. அது வந்து இந்த பிரேக் டவுன் காரணமாக எல்லாமே டிலே ஆகிடுச்சு. இதனால் என்னென்னா, இந்த விஷயங்கள்லாம் வந்து பாரதி ட்ராவல்ஸ் அட்ரஸ் பண்ணணும். உங்கள் கூட என்னோடய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப போர். நீங்கள் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது, சரிங்களா? அந்த ஏசி வெண்ட் வந்து ஒரு ஏசி வைக்கிறோம், ஒன்று வந்து அட்ஜஸ்டபிள் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். பாதி ஏசி வெண்ட்லேருந்து அந்த வெண்ட்டே இல்லை, ஓப்பன். என்னோட சாக்ஸ் தெரியுமா? அந்த சாக்ஸ் வச்சு ஒரு ஏசி வெண்ட் நான் மூடி வச்சுருந்தேன். இன்னொரு ஏசி வந்து தொலைதெல்லாம் ஆடிட்டே இருக்குது. ஒன்று திறந்துருக்கும், லைட்டாக திறந்தீங்கன்னா திறந்துடும் ஃபுல்லாக, இல்லைன்னா மூடிக்கும். இது 2 தான். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் மெயின்டெனன்ஸ். சில பேருக்கு ஏசி வந்து மைல்டாக வந்தால் போதும்னு நினைப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ட்ராவல்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் வந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ரூட்டு, ஸ்ட்ரெயின் ஆகாமல் நல்ல ரோடு, எல்லா ரோடுமே நல்லா போட்டாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர்ல வந்து ஆற்காடு வரைக்கும் தான் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு. அது தவிர அதுக்கப்புறம் ரோடு ஃபேண்டாஸ்டிக் ரோட்ஸ், எக்ஸ்பிரஸ்வே எல்லாமே சூப்பர். அது ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹட்ஸ் ஆஃப் கைஸ் டு தி கவர்மெண்ட். ஸோ அடுத்த விளாகில் உங்களை பார்க்கலாம். வேறு ஏதாவது நல்ல பஸ்ஸை புக் பண்ணி இன்னொரு விளாக் கூட கண்டிப்பாக நான் போடுறேன். அண்ட் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் உங்களோட கருத்துக்கள் இந்த வீடியோ பற்றி என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம பேசுவோம். ஓகே, டேக் கேர், பை பாய்.